எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஞான புரிதலின் உயர்நிலை பாடங்கள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக ஒரு வீடியோ பார்ப்போம், காணொலியை பார்ப்போம். இதில் என்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம அதுக்கு உள்ளே போன பிறகு என்னென்ன நிலை இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு படியாக போயிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத விட முதல்ல இந்த உலக வாழ்க்கை, உலக சுழற்சியிலேருந்து நமக்கு இருக்கிற ஒரு கேள்விகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம அது உள்ள ஒரு விஷயத்த, நான் ஒரு சூரியன் எங்க இருக்கு, சூரிய உதயம் இருக்குன்னு நான் உங்களை காலையில கூட்டிட்டு போயிட்டு நான் அந்த இடத்த கூட்டிட்டு போயிட்டு உங்களை பார்க்க சொன்னாலே கண் இருக்க ஒருத்தருமே எல்லாருமே அதை பார்க்க முடியும். சூரிய உதயன்றது நான் ஒன்றும் உங்களை கண்ணுள்ள ஒருத்தனுக்கு நான் விவரிக்க தேவையில்லை. அதை நேராக கூட்டிட்டு போயிட்டு சூரிய உதயனைக்கு உதிக்கிற இடத்துல போய் நின்று அதை பார்க்க வச்சோம் அப்படின்னால எல்லாருமே நீங்களே பார்க்க முடியும். அதே போல நமக்கு அந்த இடம் எப்படி அதை அடையிறது அப்படின்ற மாதிரி நமக்குள்ள சில கேள்விகள், சில முரண்கள் தோண்டிகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலே இருக்காது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கைன்றது தீர்மானிக்கப்பட்டதா இல்லை நம்ம கையில தான் இருக்கா? நிறைய பேர் சொல்றாங்க உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு அப்படின்றாங்க. சில பேர் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது, எல்லாமே கடவுளோட திட்டப்படி தான் நடக்குது, நீ இதுல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழப்பங்களை பத்தி நிறைய வீடியோக்கள் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டும் இருக்காங்க. சில பேருக்கு புரியுது, அவங்க சொல்லும் போது புரியுது. எனக்குமே அப்படிதான் இருந்தது. என்னோட வாழ்க்கையோட அனுபவத்தில் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லும் போது புரியுற மாதிரி இருக்கும், அந்த புத்தகத்தை படிக்கும் போது புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த புரிதல் இல்லாம திரும்ப பழையபடி வாழ்க்கை உள்ள போயிடுவேன். அதனால அதுல இருந்து நான் அடைஞ்ச ஒரு புரிதலை, நான் ஒரு தெளிவான நிலை அடைஞ்சேன். அந்த தெளிவை என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேடல் உள்ள ஒருத்தருக்காவது அது உபயோகமா ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில, அந்த இறைத்தன்மையோட விருப்பத்தினால நான் அதை உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா, இதோட முக்கியமான கான்செப்ட் சாட்சி பாவத்தன்மைன்னு சொல்லுவாங்க. சாட்சி பாவம், சாட்சின்றது வேற, சாட்சி பாவம் அப்படின்றது வேற. சாட்சின்றது அதுல ஒரு அந்த ஒரு நிகழ்வுல ஒரு பாட்டா பங்கு பெறுறது. சாட்சி பாவம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க, என்னைக்குமே சாட்சின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சாட்சி பாவம்னா அந்த சாட்சியும் கூட அந்த நிகழ்வுல ஒரு பகுதி தான். அந்த சாட்சியும் நீ கவனிக்கணும், அந்த நடக்கிற நிகழ்வுகளையும் நீ கவனிக்கணும். எல்லாமே தான் இறைத்தன்மை தான் இருக்கு அப்படின்றத கடந்து நீ பின்னாடி பாக்குறவனா மட்டும் பாவமா மட்டும்தான் நீ நிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு செயல்ல செய்பவனும் அந்த இறைத்தன்மை தான், செய்யப்படும் பொருளும் அந்த இறைத்தன்மை தான். அதை ரெண்டையும் கவனிச்சு அதை நமக்கு உணர்த்துற மனமும் அந்த இறைத்தன்மை தான். இது எல்லாத்தையும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாமே அந்த இறைத்தன்மை தான் நடக்குது அப்படின்றத சாட்சிபாவமா உணர்றதும் அந்த இறைத்தன்மை தான். அந்த இறைத்தன்மையை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு முழு புரிதல், ஒரு முழு சரணாகதின்னு சொல்லுவாங்க. இப்போ அது உங்களுக்கு குழப்பமா இருக்கு, நான் ஒரு நிகழ்வுலே சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் ஒரு இன்டர்வியூ ட்ரை பண்றீங்க, ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்றீங்க, ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, 4 இன்டர்வியூலையும் ஃபெயில் ஆயிடுறீங்க. உங்க கூட இருக்க ஒருத்தர் அவர் உங்களை விட அதிகமா முயற்சி பண்றது கிடையாது, அதிகமா உழைப்பு போறது கிடையாது. எப்படியோ உள்ள இருக்க சிபாரிசு மூலயமா உடனே அந்த வேலைக்கு ஒரே இன்டர்வியூல அந்த வேலைக்கு போயிடுறாரு. அப்போ உங்க மனசுல நிறைய விதமான கேள்விகள் எழும். வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு, இவ்வளவு போராடி, இவ்வளவு நான் இதுக்காக தியாகம் பண்ணி, இத்தனை விஷயங்களை அலைஞ்சு, இவ்வளவு அவனோட தெரிஞ்சும் எனக்கு ஏன் அது நடக்கல, ஏன் எனக்கு வாழ்க்கையில மாதிரி நடக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஒன்னுக்கும் விடித்தர போறோமா அப்படின்னா இல்ல. இதுல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு புரிதலை மட்டும் எடுத்து முன்னாடி வச்சுக்க போறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த போறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அந்த இன்டர்வியூ அப்படின்ற விஷயம், இந்த இன்டர்வியூ அங்கே ஒன்று நடக்குது, அதுக்கு நீ முயற்சி பண்ணணும், அந்த இதுக்கு நீ போய் அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்றதும் அந்த இறைத்தன்மை தான். அதை வெளிப்படுத்துறதும் உங்களுக்கு இறைத்தன்மை தான். அதே போல நீங்க இப்போ நிறைய பேர் காசை இழந்திருப்போம், பணத்தை இழந்திருப்போம், இல்லை சொத்தை இழந்திருப்போம். ஆனா நான் இழந்துட்டேன் என்னோடது போயிடுச்சு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அது கொடுத்ததும் அந்த இறைத்தன்மை தான். நம்ம எதுவுமே இல்லாம தான் வந்தோம், அந்த இறைத்தன்மை தான் அதை கொடுத்தது. எந்த இறைத்தன்மை கொடுத்ததோ, கொடுக்கும்போது அதை எப்படி ஏத்துக்கிட்டோமோ அதே மனநிலையோட அதை இழக்கும் போதும், கொடுக்கும்போது ஓவரா சந்தோஷப்படாம, இழக்கும்போது ஓவரா வருத்தப்படாம, எல்லாமே அந்த இறைத்தன்மையால வந்தது, அந்த இறைத்தன்மைக்கிட்டே போகுது, அந்த இறைத்தன்மையை எடுத்துக்குது, அதுக்கு நன்றி அப்படின்ற ஒரு மனநிலையோட அதை அணுகணும். இப்போ இந்த இன்டர்வியூ 4 வாட்டி உங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு கரெக்டான உங்களுக்கு பஸ்ஸுக்கு பிடிச்சி, உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்து, உங்களுக்கு டைமுக்கு போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு, அந்த நேரத்தில் என்ன பேசணும் எல்லா தெளிவையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணது அதே இறைத்தன்மை தான். ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட இருந்து அதை தடுக்குது. அப்ப அந்த நிலைமையில அந்த விஷயத்தை பத்தியோ, அந்த விஷயத்துக்காக நீங்க பண்ண தியாகங்களையோ, நீங்க பண்ண முயற்சிகளையோ பத்தி உங்களுக்கே சுயமா நீங்க அதை பத்தி பிரமிப்பு ஏற்படுத்திக்கிட்டு அதை கவலைப்படுறதை விட்டுட்டு,
ஒரே விஷயத்த மட்டும் அந்த இடத்துல சொல்லுங்க. உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாவோ பாரமாவோ இல்ல குழப்பமாவோ அதுக்கு மேல எதுவுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரே அந்த ஒரு சமயத்துல உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இறைத்தன்மை வந்து இதை பண்ணுது, அது எது பண்ணாலும் எனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும், அந்த இறைத்தன்மைக்கு நன்றி அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு கடந்து போங்க. அதுக்காக வந்து வேற எதுவுமே முயற்சி பண்ண வேணாமா அப்படின்னா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த முயற்சியை பண்ண சொல்றதும் அந்த முயற்சியை பண்ண வைக்கிறதும் அந்த முயற்சியை சாத்தியமாக்குறதும் அந்த முயற்சியை அழிக்கிறதும் எல்லாமே அந்த இறைத்தன்மை தான். இது ஆரம்பத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏத்துக்க முடியாது. அது எப்படி அடுத்ததை நான் திரும்ப முயற்சி பண்ணா அது நடக்குமே அப்படின்னா, இப்ப நான் உங்களை முயற்சி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை வந்து நீங்க இந்த விஷயத்த வந்து இந்த நன்றி சொல்ற விஷயத்த எல்லாத்தையுமே ஏத்துக்கிற விஷயத்த பழக்கமாக்கிட்டே வரும்போது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய கேள்விகள் வரும், நம்ம வந்து பண்றது ரைட்டா தப்பா, நம்ம ஏதோ தப்பா போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும், உங்களுக்குள்ளேயே ஒரு முரண் தோன்றும், ரொம்ப வலிக்கும், எல்லாமே ஆகும். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு, எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த இறைத்தன்மை பண்ணுது அப்படின்ற முழு சரணாகதியை ஒரு நிலைமையை நீங்க எட்டுவீங்க. அந்த நிலையை எட்டும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளுணர்வு வந்து உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நான் உள்ளுணர்வு பத்தி நிறைய பேசியிருந்தேன். அந்த உள்ளுணர்வு வழிநடத்துற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்த கேள்விகள்லாம் மறைஞ்சு போய் உங்ககிட்ட ஒரு நிதானம் இருக்கும். அதுக்கு முன்னாடி செய்யற செயல்களை தான் செய்வீங்க, முயற்சி செய்வீங்க. ஆனா முயற்சினால வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் ரெண்டையுமே சமமா எடுத்துக்கிட்டு இது இறைத்தன்மை எனக்கு கொடுக்கணும்னு இருக்கு, இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கீங்க, அடிபட்டுட்டீங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று பறி போயிடுச்சு. அந்த டைம்லயும் வந்து சரி ஏதோ ஒரு நல்லதுக்காக இந்த விஷயம் பண்ணிருக்கு, இறைத்தன்மை வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக இது பண்ணிருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கணும். ஆனா அந்த டைம்ல அதை எடுத்துக்கிறது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்க மொபைல் விழுந்து உடஞ்சிருது, கையில இருந்து விழுந்து உடஞ்சிருது, இல்லை யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணாதீங்க, பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா இறைத்தன்மை தான் பிடிங்கிட்டு போயிடுச்சு அதனால அப்படி விட்டுணும்னு சொல்லல. உங்களாட்டி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணாலும் பண்ணுங்க. ஆனா அதுக்கான வழியை வந்து மனசுல வந்து அதுக்கான கற்பனையை வந்து வளர்த்துக்காதீங்க. அது ஏன் அப்படி நடந்தது, எதுக்காக எனக்கு நடக்கணும் அப்படின்ற அந்த எதிர்ப்பை வந்து இது பண்ணிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல அந்த எதிர்ப்பு வரும் தான், வந்தாலும் அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதுக்காக நான் சொல்றேன்றதுக்காக வந்து உங்க உள்ளுணர்வு இல்லாம நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணும்போது அது வந்து அடக்குதலா மாறிடும். அதாவது ஒழுக்கமா இருக்கணும், நல்லபடியா நடந்துக்கணும், கோபம் வரக்கூடாது, படக்கூடாது அப்படின்றத வெறும் வார்த்தையா கேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது அது முற்றிலும் மிகப்பெரிய தவறானதா மாறிடுது. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல எல்லாருக்கும் இல்லாத புரிதல் ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஞானிகளோ சித்தர்களோ ஒரு விஷயத்தையும் வந்து யாருமே வந்து அவங்க ஒழுக்கம் அப்படின்றத கடைபிடிச்சே ஆகணும்னு நினைச்சு கடைபிடிக்கிறது கிடையாது. அது அவங்க வாழ்க்கை முறையில, இப்போ அதை நான் எப்படி வந்து உங்களுக்கு ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா, என் வாழ்க்கை அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து அந்த ஒரு முரண் இருந்துட்டே இருந்தது. அதாவது இயற்கையோட படைப்புல ஒரு சாப்பிட்றது குற்றம், பணம் சம்பாதிக்கிறது குற்றம், அது வந்து பாவம், ஒரு காமம் வந்து பாவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பாவம் அப்படின்ற போது இறைத்தன்மை வந்து ஏன் அதை படைக்கணும், அதை வந்து ஏன் அதுல வந்து வாழ வைக்கணும் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய இருந்துட்டே இருந்தது. ஆனா எல்லாரும் பாவம்னு சொன்னாலும் நான் எதையுமே விடல. அந்த நான்வெஜ் சாப்பிட்றதையோ இல்லை சாப்பிட்றதையோ இல்லை ஒரு இன்பம் துவைக்கிறதையோ இல்லை பணம் அனுபவிக்கிறதையோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதையோ எதுவுமே வந்து நானா முயற்சி பண்ணி நானா விடணும்னு எதுவுமே விடலை. நான் அதுவோ போயிட்டு இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உள்ளுணர்வு மூலயமா நான் அந்த சரணாகதின்ற ஸ்டேஜுக்கு வரும்போது ஒன்று என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கலந்து போற மாதிரி, அதுக்கு மேலே அதில் எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு காமம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து நான் வந்து இவ்வளோ நாள் முயற்சி பண்ணேன், இவ்வளோ வருஷங்கள் இதுக்காக மெனக்கெட்டு இருக்கேன், என்னை விட்டு அது போயிடுச்சு, பணத்தை இழந்த விஷயமாகட்டும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட சக்திக்கு மீறி நான் அதிகமான பணத்தெல்லாம் இழந்திருக்கேன். அப்போல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அடுத்தடுத்த ஒரு இறுதிநிலை அடையும் போது அது எதுவுமே வந்து எல்லாமே வந்து அந்த சரணாகதி அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாமே உனக்கு வந்து ஒரே விதமான இதுவாயிடுச்சு. அந்த உள்ளுணர்வு எப்போ வந்து என்னை வழிநடத்த ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு பெரிய பிரமிப்பையும் ஏற்படுத்தலை, பெரிய வலியையும் ஏற்படுத்தலை. அதனால நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த உள்ளுணர்வு வழிநடத்துதல் இல்லாம உங்களுக்கு எப்போ வந்து நான் போறது தெளிவா இருக்கு, இறைவனோட சரணாகதி முழுமையான சரணாகதியை அடைஞ்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க வழிநடத்தப்படுற வரைக்கும் நீங்களா எதையுமே வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு இருந்ததுன்னா அதை வலுக்கட்டாயமா நான் விட்டே ஆகணும் அப்படின்ற இதில் விடாதீங்க. நீங்க விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எதை வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் பெருசாகி நிற்கும். அது காமமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எடுத்தோடனே அதை அடக்கிறதுக்கோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ நினைக்கக்கூடாது. நீங்க வந்து நல்ல விஷயத்த பெருசாக்கிட்டே போனீங்கன்னா அந்த மற்ற விஷயங்கள் வந்து உண்மையான இன்பத்தை கண்டுட்டீங்க அப்படின்னா பொய்யான இன்பங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து விலகி போயிடும்.
அதுதான் ஞானிகள் வந்து சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. ஒரு இருட்டை, மிகப்பெரிய இருட்டா எத்தனையோ வருஷங்களா அந்த இடத்துலயே இருக்க இருட்டை விளக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இருட்டை நீங்க பிடிச்சி தள்ளணும்னு அவசியம் இல்லை, அது கூட போராடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வச்சீங்கன்னா அந்த மொத்த இருட்டும் அந்த கணத்திலேயே அது இல்லாம ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நானும் சொல்றேன், நீங்க வந்து அது கூட போராட வேணாம். எதையுமே வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க எதிரி மாதிரி விஷயங்கள் எதையுமே போராட வேணாம். ஒரு விஷயமும் இப்போ லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். சரி, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களாம் இறைபக்தியா இருக்காங்க, நம்மளாட்டி இருக்க முடியல, அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க கிட்ட திறமை இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அதாவது மத்தவங்க பத்தி பொறாமப்படுறதை விட மத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறத எவ்வளவு பாவமோ, அதே போல தன்கிட்ட இல்லைன்னு தன்னை வந்து தாழ்த்திக்கிறதும் தன்னை வந்து குறைவுபடுத்திக்கிறதுமே அவ்வளவு பெரிய பாவம். ஏன் அப்படின்னா, இந்த இயற்கை வந்து இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை, அண்ட பிரபஞ்சத்தையே மிக துல்லியமா ஒரு சின்ன சிதறல் இல்லாம அவ்வளோ அழகா கணக்கீடா வந்து நடத்தும் போது அந்த பிரபஞ்சத்தை நம்ம குறை சொல்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையும் வழிநடத்த தெரியல, அது படைக்க தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல வந்து நீங்க நிறைய புற உலக கேள்விகளை வந்து ஏன் போர் நடக்குது, ஏன் நிலநடுக்கம் நடக்குது, ஏன் பச்சை குழந்தைங்க சாவுறாங்க, இந்த மாதிரி கேள்விகளை முன்னிறுத்திக்கிட்டு உங்களை நீங்க இது பண்ணிக்காதீங்க. அதுக்கான காரணங்கள் எல்லாமே இந்த உணர்வு வழிநடத்தப்படும் போது உங்களுக்கு எல்லாமே தானா தெரியும். இப்ப நான் எது சொன்னாலும் அது வாதத்துக்கு ஒரு பிரதிவாதம், அதாவது வார்த்தையால விளக்கப்பட முடியாத ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே எத்தனை விதமா வார்த்தையால சொல்ல நினைச்சாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு பிரதிவாதம் உருவாயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எதிர் டிபேட் உருவாயிட்டே இருக்கும், அதுக்கு வந்து முடிவே இல்லாம போயிடும். இப்போ நான் உங்களுக்கு வார்த்தைகளால சொல்லக்கூடிய விஷயம், அந்த வார்த்தையற்ற ஒரு மௌனத்தை நீங்க கவனிங்க அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். அந்த உள்ளுணர்வு கிட்ட வரத்துக்கான பயிற்சிகளை, சின்ன சின்ன முயற்சிகளை, என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். மொதல் விஷயம், வாழ்க்கையில் நடக்கிறது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த விஷயம் இந்த நேரத்துல அது நல்லதாவோ கெட்டதாவோ எதுவா இருந்தாலும் அது இறைத்தன்மையால எனக்கு கொடுக்கப்பட்டது, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கோங்க. அதை கடந்து வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதை பழக்கம் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப வலிக்கும், கஷ்டமா இருக்கும், நான் சொன்னது எல்லாமே நடக்கும். ஆனா இதை விடாப்படியா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க மறுபடியும் உங்களுக்கு அந்த விஷயம் புரியுற வரைக்கும், புலப்படுற வரைக்கும், அந்த வருத்தம் போற வரைக்கும் திரும்ப அதையும் சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, நல்லதுக்காக நடந்திருக்கு, ஏதோ ஒரு நன்மைக்காக நடந்திருக்கு, இந்த இறைத்தன்மை வந்து எனக்கு ஒரு நன்மைக்காக நடத்திருக்கு அப்படின்றத மட்டும் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நாளடைவில் உங்களுக்கு இயல்பாகவே ஒரு புரிதலாக மாறிடும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க பாக்குறதுலேருந்து முற்றிலும் வேறுபட்ட விதமா பாக்குறத உங்களாட்டையும் உணர முடியும். அந்த விஷயங்களை பண்ணும்போது நார்மலா உங்களுக்கு மனசுல வந்து ஏதாவது ஒன்று நடக்காத போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒண்ணு புலம்புவீங்க, மனசை வந்து இறுக்கமா ஆகிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ வந்து அதுக்கு நீங்க எந்தவித பதில் இதுவும் பண்ணாதப்ப, ரியாக்ஷன் பண்ணாதப்ப, அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட அந்த மாற்றத்தை, உள்ளுக்குள்ள ஒரு இலகுத்தன்மையை, ஒரு ஆறு வந்து ஃப்ளோவா போயிட்டு இருக்க மாதிரி, ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோவா எந்த வித தடையும் இல்லாம போயிட்டு இருக்க மாதிரி ஒரு இயல்பான ஒரு ஓட்டம் மனசுக்குள்ளேயோ உடம்புல இருக்கிறத உங்களாட்டி உணர முடியும். முன்னாடியெல்லாம் இதே உணர்வுக்கு உங்க வயிற்றுலேருந்து ஒரு குப்புன்னு ஒரு புகை மாதிரி எழும்பி வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். மனசுல வந்து ஒரு தடை ஏற்படுற மாதிரி, ஒரு கரண்ட் போயிட்டு இருக்க ஃப்ளோ வந்து தடை பண்ணும்போது எவ்வளவு வந்து இதுவாகுமோ அதே போல ஒரு வலிகள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. ஆக்சுவலி துன்பம் வலின்றது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்புல இயற்கையா ஒரு கரண்ட் ஃப்ளோ, ஓட்டம் கீழேருந்து மேலிருந்து கீழாக ஓடிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்ம ஒரு நிகழ்வு வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம வெறுக்கிறோமோ இல்லை எதிர்க்கிறோமோ, அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ளோ வந்து தடைபடும். இந்த ஃப்ளோ வந்து தடைபடுறதுனால தான் நமக்கு வந்து அதை வலியாவோ துன்பமாவோ நம்ம தாங்க முடியாத உணர்ச்சியாவோ அதை உணர்றோம். எப்போ அந்த வலியை வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கிறோமோ அப்பயே அந்த ஃப்ளோ வந்து திரும்ப ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய ஒரு சின்ன எளிமையான சீக்ரெட் இதுதான். மிக நுண்ணிய சீக்ரெட்டு, ஆனால் யாருக்கும் அதிகமாக தெரியாது. அதாவது இன்னும் சிம்பிளா சயின்ஸ் படி சொல்ல போனோம்னா, ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து நீங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது, தடை பண்ணும்போது உங்களுக்கு வலி ஏற்படுது, துன்பம் வருது. அந்த ரெசிஸ்டை நீக்கிட்டு அதோட ஃப்ளோவில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விடும்போது அது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த முழுமையான புரிதலை மட்டும் உங்க வாழ்க்கையில கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதுவே உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வழிநடத்தி கொண்டு போவோம். முதல்ல உங்ககிட்ட இருக்கிறது என்ன, நீங்க கோவப்படுறவங்களா, இல்லை வந்து உங்கள்ட்ட திறமை இல்லையா, அழகு இல்லையா, என்ன உங்கள் சமுதாயத்துல நீங்க என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கோ அது என்னவா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஓகே எனக்கு இதை கொடுத்துருக்க, அதுக்காக நன்றி. அதே போல ஒரு விஷயம் உங்களுக்கு குறைவா கொடுத்துருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நிறைவாகவும் கொடுத்துருக்கும். வாழ்க்கை யாருக்குமே பாரபட்சமா அந்த பிரபஞ்சத்தன்மையை வழங்குறதே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல ஒரு குறை கொடுத்துருக்குன்னா அந்த நிறைய கொடுக்காம விடாது, அது சரிசமமா தான் கொடுக்குது. ஆனா நாம அதை கவனிக்காம நம்ம சூழ்நிலையில அது அந்த ஒரு திறமை தேவைப்படாம இருக்கும்போது அதை நம்ம கண்டுக்காம விட்டுருவோம், அதை நம்ம வளர்த்துக்காம விட்டுருவோம். அது மட்டும் தான் நடக்குமே ஒழிஞ்சு எல்லாருக்குமே எல்லா விதமான ஏதோ ஒரு விஷயமான ஒரு குறைகளையும் நிறைகளையும் சரிசமமா எந்தவித பாகுபாடும் இல்லாம அது கொடுக்கறதுல இறைத்தன்மையை அடிச்சுக்க வேற எதுவுமே கிடையாது. நாம செய்ய வேண்டியது, நமக்கு எல்லாமே இப்போதைக்கு புரியாது,
அது புரிகிற வரைக்கும் நாம் வந்து அதை முழு சரணாகதி அடைஞ்சு எது நடந்தாலும் என் உயிரை கொடுத்ததும் நீங்கள் தான், இத்தனை நாள் இத்தனை வருஷமாக என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறது நீங்கள் தான், இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறதும் நீங்கள் தான், இதுக்கு மேலே என்னை வழி நடத்துங்க இறைத்தன்மைன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மிக சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும். இதை நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லலை, இது எதுவுமே வந்து என்னோட வெறும் அறிவு மட்டும் கிடையாது, நான் உள்ளுணர்ந்து சத்தியமாக அனுபவிச்சுட்டு இருக்க உண்மைகள். இதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு இந்த இறைத்தன்மையை விருப்பப்பட்டதை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆணையிட்டு இருக்கதான் நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனால இந்த புரிதலை வச்சு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த முடிஞ்சா அந்த இறைத்தன்மையோட சேர்ந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.